ஏப்ரல் 17 கணித வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள், ஒரு பொன்னான நாள்னே சொல்லலாம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க, இந்த ஒரே தேதியில ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வேற நாடுகள்ல சில மாபெரும் மேதைகள் பிறந்திருக்காங்க, சில பேர் இறந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, வாங்க அவங்கள பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம முதல்ல பார்க்க போற மர்மம் இதுதான். நீங்க என்னைக்காவது ராத்திரி நேரத்துல நிலாவை அண்ணாந்து பார்த்து அங்க இருக்கிற பள்ளங்கள், மலைகள், அப்புறம் கடல்கள்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் யாருப்பா பேர் வச்சாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதில் ரொம்ப வருஷம் பின்னோக்கி போகுது. அதாவது ஏப்ரல் 17 1598. அன்னைக்கு வாழ்ந்த ஒருத்தர்கிட்ட தான் இதுக்கான பதில் இருக்கு. அவர் பேரு ஜியோவானி பாட்டிஸ்டா ரிச்சியோலி. ஆமாங்க, இவர்தான் நிலாவோட முதல் விரிவான மேப்புகள்ல ஒன்ன உருவாக்குனாரு. இப்போ நாம சீ ஆஃப் ட்ராங்குலிட்டி அப்படின்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி நிலாவுல இருக்கிற இடங்களுக்கு புகழ்பெற்ற விஞ்ஞானிகளோட பேரை வைக்கிற பழக்கத்தையே இவர்தான் கொண்டு வந்தாரு. இன்னைக்கும் நாம பயன்படுத்துற பல பேர்கள் அவர் வச்சதுதான். யோசிச்சு பாருங்க, நிலாவோட மேற்பரப்பே ஒரு அறிவியல் வரலாற்று புத்தகம் மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் இவர்தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வானியலாளர் எழுதின ஒரு வரலாற்று வரைபடம் இன்னைக்கும் நிலா மேல அப்படியே இருக்கு. நாம எப்ப நிலவை பார்த்தாலும் அந்த வரலாற்றை தான் பார்க்கறோம். சரி, வாங்க, அதே ஏப்ரல் 17 தான், ஆனா இப்போ வேறொரு நூற்றாண்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணலாம். இப்போ அடுத்த கேள்வி, வெறும் நம்பர்ஸை வச்சு ஒரு மேஜிக் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்துல நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட வரிசையை கூட்டினாலும் சரி, நெடுவரிசையை கூட்டினாலும் சரி, எப்படி கூட்டினாலும் ஒரே டோட்டல் வந்தா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு புதிரை உருவாக்குனது யாருன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அவரு வேற யாரும் இல்ல, ஏப்ரல் 17 1790ல மறைஞ்ச பெஞ்சமின் பிராங்க்லின் தான். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு கண்டுபிடிப்பாளர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் ஒரு கணக்குலயும் புலியா இருந்திருக்காரு. பாருங்க, இந்த மாதிரி சிக்கலான மேஜிக் ஸ்கொயர்ஸ் உருவாக்குறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். இதுல நீங்க எந்த வரிசையை கூட்டினாலும், எந்த ஒரு குத்த கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எண்களுக்குள்ள இப்படி ஒரு ஒழுங்க தேடினா அதே மனசுதான் இயற்கைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒழுங்கியும் தேடி புதுசு புதுசா கண்டுபிடிப்புகளை உருவாக்குச்சு. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எண்கள் பார்க்க எவ்வளவுதான் குழப்பமா இருந்தாலும் ஒரு புத்திசாலித்தனமான மனசு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சரியான அமைப்பை, ஒரு பேட்டர்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும். நம்ம ஏப்ரல் 17 பயணம் இன்னும் முடியல. இப்போ வாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி போலாம். சரி, நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஒரு பூகம்பம் வரும்போது அந்த அதிர்வலைகள் பூமிக்கு அடியில எப்படிதான் பயணம் செய்யுதுன்னு? இதுக்கு பதில் ஏப்ரல் 17 1863ல பிறந்த அகஸ்டஸ் லவ் அப்படிங்கிற ஒரு கணித மேதைகிட்ட இருக்கு. இவர்தான் லவ் வேவ்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இது ஒரு வகையான நில அதிர்வு அலை. அதாவது பூகம்பம் வரும்போது பூமி கிடைமட்டமா நகரதுக்கு இந்த அலைகள் தான் காரணம். இந்த கண்டுபிடிப்பு தான் நம்ம பூமியோட மேலோட எப்படி இருக்குன்னு விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. இன்னும் அழகா சொல்லணும்னா, பூமி தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த ரகசியங்களை அலைகள்ங்கிற ஒரு மொழியில பேச ஆரம்பிச்சது. அந்த மொழியை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான வழியை இவர்தான் நமக்கு கத்துக் கொடுத்தாரு. பாத்தீங்களா, ஒரே ஒரு திதிதான், ஆனா அதுக்குள்ள எத்தனை கதைகள். சரி, வாங்க நம்ம கடைசி மர்மத்தையும் அழிக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க இமெயிலுக்கு வர்றதுல எது ஸ்பாம்னு அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்குது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி டேட்டால இருந்து கத்துக்குது? இல்ல நாளைக்கு மழை வருமா வராதான்னு நாம எப்படி கணிக்கிறோம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் மையப்புள்ளியா இருக்கிற ஒரு யோசனை ஏப்ரல் 17 1761ல மறைஞ்ச தாமஸ் பேய்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வருது. அவரோட ஐடியா ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதாவது ஒரு விஷயம் பத்தின நம்ம நம்பிக்கைய புதுசா கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு அப்டேட் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு, வானம் கருப்பா இருந்தா மழை வர வாய்ப்பு அதிகம்னு நம்ம கணிப்பை மாத்திக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான். சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்மார்ட்டா கெஸ் பண்றதுக்கு இதுதான் அடித்தளம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த ஐடியாவை நம்ம எங்கெல்லாம் பார்க்கறோம் தெரியுமா? இமெயில்ல வர ஸ்பாம் ஃபில்டர், மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் மாடல்கள், வானிலை முன்னறிவிப்பு, ஏன் நீங்க யூடியூப்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ பார்க்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் இவரோட ஐடியா தான் இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் உங்க போன் ஒரு ஸ்மார்ட்டான கெஸ் பண்ணும்போது அது 280 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மேதையோட யோசனையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 பேரையும் பாருங்க. ரிச்சியோலி, பேஸ், பிராங்க்லின், அப்புறம் லவ். இவங்க எல்லாரும் வேற வேற காலத்துல வேற வேற இடத்துல வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சது ஒரு பொதுவான விஷயம், ஒரு கேள்வி. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன?
அவங்க அந்த ஒரு கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்மகிட்ட நிலாவோட வரைபடங்கள் இருக்கு, பூகம்பத்தை பத்தின அறிவியல் இருக்கு, ஏன் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் கூட இருக்கு. பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு தேதி கணிதத்தோட ஒரு முழு பயணத்தை நமக்கு எவ்வளோ அழகா காட்டுது.